ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீரீஸோட 10th பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட் முடியும் போது அந்த வீட்லயே தங்கி இருந்த பொண்ணு கிட்ட வந்திருந்த பையன் நான் உன்னை லவ் பண்ணல, எனக்கு கல்யாணம் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தான். இந்த பொண்ணு பயங்கரமா ஷாக் ஆயிருந்தா. அதோட தான் முடிஞ்சது. இந்த பொண்ணு பேரு லீலியா. லீலி கண்ணீர் விட்டு அழவே ஆரம்பிச்சிடுறா. உன்ன மாதிரி ஒரு கோழைய போய் இத்தனை நாள் நம்பிட்டு இருந்தேன் பாரு. என் மனசுல உன்னை தவிர வேற யாரையும் ஒரு செகண்ட் கூட நினைச்சது இல்ல. எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு லீலி கையில இருக்கிற அந்த பேக் அப்படியே கிழிச்சிட்டு அந்த இடத்துலயே தூக்கி போட்டுட்டு ஓடிடுறா. அந்த பையன் அழுதுட்டே யோசிக்க ஆரம்பிக்கிறான். வரும்போதே லீலியோட அப்பா கிட்ட பேசிட்டு தான் வந்திருக்கான். என் பொண்ணு இத்தனை வருஷமாயும் உன்னையே நினைச்சிட்டு இருக்காளா அந்த இடத்துல. நீ எங்க குடும்பத்துக்கிட்ட பல வருஷமா உங்க பரம்பரையே அடிமையா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. உன்ன மாதிரி ஒரு அடிமையோட பையனுக்கு லவ் பண்றாளேன்னு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா, இல்ல அந்த ஊரோட தலைவன் சீவோ மாதிரி ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா? இன்னைக்கு போயிட்டு நீ பேசுறதுல அந்த பொண்ணு ஒன்ன மறந்துடணும். இல்லன்னு வச்சுக்கோயேன், அந்த பொண்ணு உன் வாழ்க்கை முழுக்க பார்க்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம உன்னை மறந்துட்டா அப்படின்னா உன் அடிமை பத்திரம் மட்டும் இல்ல, உன் குடும்பத்தோட ஒட்டுமொத்த அடிமை பத்திரத்தையும் நான் திரும்ப கொடுத்துடுறேன். ஒழுங்கா சொன்ன வேலையை முடிச்சிட்டு வான்னு சொல்லியிருக்கிறதாலதான் அந்த பையன் இப்படி பண்ணிருக்கான். இங்க அந்த லீலி உள்ள போறா. இதுக்கு மேல நான் இருக்க மாட்டேன், எவ்வளவு அநியாயமா நடந்துருச்சு பாத்தியா எனக்கு. நான் சொல் பேச்சு கேட்டு இங்க அமைதியா இருந்ததுக்கு என் வாழ்க்கையே போயிடுச்சு. காதல் தான் உலகத்திலேயே வேஸ்டான ஒரு விஷயம், யாருக்கும் அது வரக்கூடாது. எனக்கேவா இவ்வளவு பெரிய மனசு கஷ்டத்தை கொடுக்குறீங்க? இங்க இருக்கிற எல்லாருக்கும் காதல் வழிதான் என்ன தெரிய வைக்கிறேன், சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவ கத்த ஆரம்பிக்கிறா. அதே சமயம் அந்த வீட்டுல இன்னொரு பொண்ணு இருப்பால, அவளை பாக்குறதுக்கு அவ ஆன்டி யாரோ வந்திருக்காங்க. இந்த பொண்ணு கேக்குறா, சித்தப்பா கிட்டதான் எங்க அப்பா லெட்டர் எழுதி பேசிட்டு இருப்பாரு, சித்தப்பாக்கு ஏதாவது லெட்டர் வந்ததா, அப்பா நல்லா இருக்காரான்னு கேட்க, தெரியலையம்மா, அதை பத்தி எனக்கு தெரியலன்னு ஆன்டி சொல்லிட்டு இருக்கா. இந்த பொண்ணுக்கு லைட்டா மனசு கஷ்டமா போயிடுது. இங்க மறுபடியும் ஜீவோட வீட்டுல இன்னொரு ஃபங்க்ஷன் நடக்குது. இந்த சாம்பிராணி செய்யறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆனுவல் டே மாதிரி வருஷா வருஷம் வைப்பாங்களாம். அந்த ஃபங்க்ஷனுக்காக ஜீவோட வீட்டுக்கு எல்லா முக்கியமான ஆளுங்களும் வராங்க. நம்ம வாஷியோட அம்மா அப்பா அண்ணன் கூட வராங்க. அண்ணா போய் பின்னாடி அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கான். ஜெயில இருந்து வந்திருக்கான்ல, அதுல இருந்து அப்படியே அமைதியா அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சிட்டானா. இப்ப ஏதோ புது வாசனை பொருள் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு தடவை வரும்போதும் ஒண்ணு செய்யறாங்க. கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு ஆள் ஆளுக்கு பேசிட்டு இருக்காங்க. வாஷி உள்ள வரா. அவங்க அப்பா வாஷியை கண்டுக்காமலே உட்கார்ந்துட்டு இருக்காரு. வாஷி போய் பக்கத்து டேபிள்ல உட்காந்துக்கிறா. அவங்க அண்ணன் எட்டி பாக்குறான். செல்லம் நல்லா இருக்கியாமா, நான் உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, ஒரு மாசமா ஏன் வீட்டுக்கே வரதில்ல அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கான். ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. டான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வாஷி அவங்க அண்ணனை பார்த்து, நீ ஓவரா பண்ணிட்டு இருக்காத, போய் ஒழுங்கா உன் இடத்துல உட்கார தெரியாதா, நான் அப்புறம் உன்கிட்ட பேசுறேன், ஏற்கனவே பண்ண தப்பெல்லாம் பத்தாதா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. அவங்க அண்ணன் பயந்துட்டு பின்னாடி போய் உட்காந்துக்கிறான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க மத்தவங்களும். நம்ம சீவு இளவரசி கூட நோட் பண்றாங்க. வாஷி அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, நான் சொன்ன விஷயத்துக்கு நீங்க இன்னும் ஒரு மாசமா ரிப்ளையே பண்ணல, என்னப்பா முடிவு பண்ணிருக்கீங்கன்னு கேட்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், தேவையில்லாத விஷயத்துலயும் தலையிடாத, என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. வாஷி பாக்குறா, ஊரை விட்டு காலி பண்ணி போறது அவ்வளவு பெரிய விஷயமா, இதுக்கு கூட இவங்க ஒத்து வர மாட்டாங்களா அப்படின்னு கேட்டுட்டு கோவத்தோட நான் இருந்து கிளம்புறேன் அப்படின்னு கோச்சிட்டு கிளம்பிடுறா. அது எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. ஈலான் பாக்குறான், கூடவே சீவு பாக்குறான். சீவு ஆனா அடுத்த செகண்டே அவ பின்னாடியே கிளம்பிடுறான். இளவரசி இதை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. வாஷி வெளியே போகும்போது, மேடம் கிளம்பிட்டீங்களா அப்படின்னு ஆளுங்க கேட்டுட்டு, சார் வேற வந்துட்டாரே அப்படின்னு சொல்ல வாஷியை திரும்பி பாக்குறா. சீவு நின்னுட்டு இருக்கான். பாரு, டிவோர்ஸ் லெட்டர் ரெடியா இருக்கு, என் ரூம்ல வந்து எடுத்துக்கோ, இல்லனா நானே கொடுத்து விடுறதுக்கு ஆள் அனுப்புறேன் அப்படின்னு சீவு சொல்றான். டிவோர்ஸ் லெட்டரா அப்படின்னு வாஷி கேட்க, நான் அந்த லெட்டர்ல கையெழுத்து போட்டா போதும், புருஷனும் பொண்டாட்டியும் கூட போட தேவை கிடையாது, உனக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம், அந்த டிவோர்ஸ் லெட்டர் நாளைக்கு உன்னை வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு வாஷி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. வேகமா அங்க வர சீவு அவ கைய புடிச்சு இழுத்து நிறுத்துறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா டக்குன்னு நம்ம குவாரங்குள்ள வந்துட்டான், தடுத்து நிறுத்திடுறான். சீவுவே ஷாக் ஆயிடுறான். யாரு இவன் அப்படின்னு கேட்க, என்னோட பர்சனல் பாடி கார்டு, தப்பா எடுத்துக்காதீங்க, அதுவும் இல்லாம என் மானத்துக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துருமோன்னு சொல்லிட்டு தான் அவன் பயந்துருக்கான், நான் வெளியே போல உள்ளவே போயிடுறேன் அப்படின்னு வாஷி நேரா உள்ள போறா. சீவு கேட்டுட்டு இருக்கான், அந்த குவாரங்க இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களான்னு கேட்க, மேடமோட டெய்லி வருவாங்க, நாங்க பாத்திருக்கோம்னு அசிஸ்டன்ட் சொல்றாங்க. இல்ல, அதுக்கு முன்னாடியே நான் அவனை பாத்திருக்கேன், இவனை பத்தி விசாரிக்கணும், நம்ம சீக்ரெட் பசங்க இருக்காங்கல்ல அவங்கள அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சீவு அங்க இருந்து கிளம்புறான். வாஷி உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம குவாரங்க பார்த்து, நீ சில பேர்கிட்ட வம்பு வச்சுக்கவே கூடாது, அதுல ஒருத்தர் தான் இவர் சீவு, அவர்கிட்ட ஏதாவது வம்பு வச்சுக்கிட்டேன்னா என்னால கூட காப்பாத்த முடியாது, புரியுதான்னு சொல்ல வேலைக்கார பொண்ணு சொல்றா, உங்களுக்கு ஏதாவது அவமானம் வந்துருமோன்னு தான் அவன் கஷ்டப்பட்டுட்டான், தப்பா எடுத்துக்காதீங்க, கோச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு தெரியும் அப்படின்னு வாஷி சொல்லிட்டு உள்ள போறா. மறுபடியும் உள்ள போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. டான்ஸ் நடந்துட்டு இருக்கும் போதே அடுத்து சீவும் உள்ள வரா. சீவு உள்ள வரத பாத்துட்டு அங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்த பொண்ணு, என் குடும்பத்துக்காக நான் பழி வாங்க போறேன், சீவுவோ கொல்லுங்கன்னு கையில கத்தி எடுத்துட்டு சீவுவோ
கொல்ல போறா. அதுக்குள்ள சீவுவோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் அங்க வந்துடுறாங்க, சீவுவை காப்பாத்துறாங்க. அதே நேரமா கரெக்டா எல்லா ஜன்னல் வழியாவும் கெட்ட ஆளுங்க மாஸ்க் போட்டுட்டு உள்ள வந்துடுறாங்க. உள்ள ஒரு பெரிய கலவரமே ஆயிடுது. சீவுவை பத்திரமா ஆளுங்க பாத்துட்டு இருக்காங்க. சீவு கண்ண நேரா குவாஷி கிட்ட போகுது. குவாஷியை காப்பாத்துறதுக்கு பக்கத்துல நேரா ஹுவாரங் ஓடி வந்துடுறான். வாங்க இங்க இருந்து போலாம் அப்படின்னு கூப்பிட்டு இருக்கான். வாஷி அவங்க அப்பா இழுத்துட்டு அவங்க அண்ணனை இழுத்துட்டு வேகமா வெளியே கூட்டு போயிட்டு இருக்காரு. போற வழியிலே வாஷியோட அப்பாவும் அம்மாவும் அண்ணனும் தனியா பிரிஞ்சிடுறாங்க. வாஷி மட்டும் ஓடிட்டு இருக்கா. அவளை துரத்திட்டு ஆளுங்க வந்துட்டே இருக்காங்க. வாரங் தனியா இருந்து அவங்க கூட சண்டை போட்டுட்டே இருக்கான். என்ன இவ்வளவு பேர் வராங்க, நம்ம தான் அவங்க டார்கெட்டா அப்படின்னு வாஷியை யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஒருத்தர் அந்த நேரத்துல வாஷிய கொல்றதுக்கு வரான். அப்போ இன்னொரு மாஸ்க் போட்டிருந்தவன் அவனே வாஷியை காப்பாத்திட்டு அவள் அங்கிருந்து காப்பாத்தி கூட்டு போக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். என்ன கெட்டவங்களுக்குள்ளேயே 2 டீம் இருக்காங்களா அப்படின்னு வாஷியை பாத்துட்டு இருக்கா. அங்க இன்னொரு வேலைக்கார பொண்ணு ஆபத்துல இருக்கா. அவளை பார்த்து இங்க பாரு ஹுவாரங், அவளை போய் காப்பாத்து அப்படின்னு வாஷி சொல்லிடுறா. அங்க இருந்து ஹுவாரங் கொஞ்சம் தள்ளி போனதுமே வாஷியை யாரோ அட்டாக் பண்ற மாதிரி பக்கத்துல வந்துடுறாங்க. நெஞ்சிலேயே கத்திய சொருவி இருப்பாங்க போல. ஆனா அந்த நேரம் பார்த்து வாஷியோட அண்ணன் அங்க பக்கத்துல வந்துடுறான். வாஷியை தள்ளி விட்டுட்டு அவனோட நெஞ்சில அந்த கத்தி குத்த வாங்கிடுறான். நல்லா எங்க இதயம் இருக்குமோ அங்கேயே கத்தி இறங்கிருது. வாஷியை பாக்குறா. அண்ணா அப்படின்னு கத்திக்கிட்டே வேகமா பக்கத்துல ஓடிட்டு இருக்கா. உனக்கு அம்பு பட்டப்போ இப்படிதான் வலிச்சுதாமா, நீ எப்படி தாங்குன? சின்ன வயசுல இருந்தே வலியே தாங்க மாட்ட, ரொம்ப வலிக்குது, ஆனா உனக்கு ஒண்ணும் ஆகல, பரவாயில்ல பரவாயில்ல, எனக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். அங்க ஆளுங்க வராங்க. வாஷிய முதுகிலேயே தட்டி மயக்கம் போட வச்சு அவள் அங்க இருந்து தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியல. சீவு ரூம்ல பாதுகாப்பா இருந்துட்டு இருக்கான். அவன் கிட்ட ஆளுங்க வராங்க. நிறைய பேர் சண்டை போட வந்தவங்க அவங்களே சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டாங்க. சண்டை போட்டு பிடிக்க ட்ரை பண்ணும்போது கரெக்டா 2 பேரை மட்டும் அங்க சண்டைக்கு வந்தவங்க தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல, அது யாரு அப்படின்னு சீவு கேக்குறான். 2 பேருமே ஈலானோட ஒய்ஃப். ஒன்னு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வாஷி, இன்னொன்னு செகண்ட் ஒய்ஃப் மூயா. 2 பேரையும் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல பயங்கரமா ஷாக் ஆயிட்டு சீவு ஏஞ்சிடுறான். வெளியே கிளம்புறான். இப்போதைக்கு போகாதீங்க, உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்ல, நீங்க 2 பேரும் போங்க, போயிட்டு ஈலானுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சீவு கத்த ஆரம்பிக்கிறான். நாங்க உங்க பர்சனல் கார்டு, இப்ப எல்லா இடத்துக்கும் வெளியே போனா அப்புறம் நார்மல் கார்டு மாதிரி ஆயிருவோம், உங்களை எப்படி எங்களால பாதுகாக்க முடியும்னு கேட்க, போக போறீங்களா இல்லையா அப்படின்னு சீவு கத்த ஆரம்பிக்கிறான். அந்த 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஈலான் அவன் ஆளுங்களோட போயிட்டு ஒரு தெருவா தேட ஆரம்பிக்கிறான். எங்க தேடியும் கிடைக்கவே இல்ல. என்ன பண்றது நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும் போதுதான் ஹுவாரங்கும் அந்த இடத்துலதான் ஈலான் கூட தேடிட்டு இருக்கான். ஒரு அம்புல ஏதோ ஒரு மெசேஜ் ஈலானுக்கு வருது. ஈலான் அதை பிரிச்சு படிக்கிறான். மலை உச்சிக்கு நீ மட்டும் தனியா வந்துரு, அந்த 2 பேரும் வேணும்னா வந்துரு அப்படின்னு போட்டிருக்கு. யாரும் என் கூட வர வேண்டாம், எனக்கு ஒரு வேலை இருக்கு, நீங்க இங்கேயே தேடிட்டு இருங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ஈலான் அங்க இருந்து கிளம்புறான். இதுல ஏதோ டவுட் இருக்குன்னு ஹுவாரங்குக்கு தெரியுது. அவனும் பின்னாடியே போயிடுறான். வாஷி இங்க கண்ணு முழிக்கிறா. பார்த்தா ஒரு பெரிய பள்ளத்தாக்குக்கு மேல ஒரு மரத்துல கட்டி எவ்வளவு தொங்க விட்டுருக்காங்க. பக்கத்துலயே மூயாவையும் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. வாஷி கத்த ஆரம்பிக்கிறா. மூயா எந்திரி, நம்மள கட்டி வச்சிட்டு இருக்காங்க, மயக்கத்துல இருந்து எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்த ஆரம்பிக்க, பக்கத்துல நிக்கிற 2 பேரு ஒன்னும் கவலைப்படாத, ஒன்னு கொல்றதுக்காக நாங்க கூட்டிட்டு வரல அப்படின்னு சொல்றாங்க. கொல்றதுக்காக கூட்டிட்டு வரலையா, பள்ளத்தாக்குக்கு மேல கட்டி வச்சிருக்கீங்க, அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு வாஷி கத்த ஆரம்பிக்கிறா. வாஷி யோசிச்சு பாக்குறா. ஏற்கனவே ஒரு டீம் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு இன்னொரு டீம் வேற உள்ள வந்தது. ஒரு வேலை வேற யாராவது இருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கிறா. சரியா அந்த நேரம் பார்த்து மூயா கண்ணு முழிச்சு பாக்குறா. மூயா கொஞ்சமும் பயப்படாத மாதிரி தெரியுது. வாஷி உனக்கு பயமே இல்லையாடி அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது ஈலான் அந்த இடத்துக்கு வந்துடுறான். கரெக்டா அந்த கயிறை அறுத்து விட்டு இந்த 2 பேரையும் கொன்றுவேன். ஈலான் உனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன், இந்த 2 பேர்ல ஒருத்தங்களை காப்பாத்தலாம், யாரு காப்பாத்துவ அப்படின்னு கேட்க, அறிவு இருக்கா இல்லையா, 2 பொண்ணுங்களையும் பத்திரமா கீழே இறக்கி விடு அப்படின்னு ஈலான் கத்த ஆரம்பிக்கிறான். நாங்க ஜி ஃபேமிலில இருந்து வரோம், ஜி ஃபேமிலிக்கு நீ தான் பெரிய துரோகம் பண்ணிட்ட, உன்னை பழி வாங்குறதுக்காக தான் உன் 2 ஒய்ஃபையும் கடத்தி வச்சிருக்கோம், நீ என்ன தெரியுமா பண்ற, இதுல உனக்கு யாரு முக்கியம்னு சொல்லு, அவங்கள மட்டும் விட்டுடுறோம், ஒரு பொண்ணை நாங்க கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹுவாரங் அங்க வந்துடுறான். ஒளிஞ்சிருந்து நடக்கிறத பார்க்க ஆரம்பிக்கிறான். ஈலானால ஆனா ஒருத்தங்களை சூஸ் பண்ணவே முடியல. அமைதியா பாத்துட்டே இருக்கா மூயா, யார சூஸ் பண்ண போறான் அப்படின்னு. வாஷி அவனை ஒரு தடவை திரும்பி பாக்குறா. மூயாவை பாக்குறா. இவ பயப்படாமலே இருக்காளே அப்படின்னு பாத்துட்டு இங்க ஈலான் வந்துட்டு இல்ல வேண்டாம் வேண்டான்னு சொல்றானே தவிர யார் பேரையுமே சொல்லல. வாஷி அந்த வளையல் கூட ஒரு கத்தி வச்சிருப்பால, அந்த வளையல கையில எடுத்துட்டு இங்க பாரு மூயா, நீ எனக்கு கடமைப்பட்டிருக்க, பெரிய லெவல்ல கடமைப்பட்டிருக்கன்னு அவ கயிறு அவளே கருத்துக்கிறா. பள்ளத்தாக்குல மேல இருந்து கீழே விழுந்துடுறா. எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. வாஷி நேரா போய் விழறவ டக்குன்னு ஒரு பெரிய மரம் ஒண்ணு இருக்கு, அந்த மரத்தோட கிளையில விழுந்துடுறா. சோ பெரிய ஆபத்து ஒண்ணும் அவளுக்கு இல்லாம இருக்கு. இங்க இருந்து தப்பிக்கணுமே அப்படின்னு பாக்குறதுக்குள்ள மரத்தோட கிளை மறுபடியும் உடைஞ்சிருது. கீழே கொஞ்ச தூரத்திலேயே தண்ணி இருக்கு. அந்த தண்ணிக்குள்ள சேஃபா போய் விழுந்துடுறா. அங்க இருந்து எந்திரிக்கிறா. நல்ல வேலை, போன ஜென்மத்துல என்ன நாடு கடத்தினாங்க, அதனால எனக்கு நீச்சல்லாம் கத்துக்க முடிஞ்சது, இல்லனா இந்நேரத்துக்கு செத்து போயிருப்பேன் அப்படின்னு வாஷி கால்ல
கால்ல வர அடிபட்டுருச்சு அப்படின்னு நொண்டி நொண்டி நடந்து அங்கிருந்து போக ஆரம்பிக்கிறா. இங்க இருந்து எங்க போறது, இருட்டிடுச்சு, மிருகம் ஏதாவது வந்துட போகுது, இந்த கத்திய கையில வச்சுக்கலாம் அப்படின்னு குவாஷி கையில இந்த கத்திய பத்திரமா வச்சிட்டு இருக்கா. இதே மாதிரிதான் சாகறதுக்கு முன்னாடியும் நடந்தது. இப்ப அதே மாதிரி நடக்குதுன்னு சொல்லும் போதே யாரோ பக்கத்துல வர மாதிரி இருக்கு. குவாஷி கத்திக்கிட்டே வெட்டலாம் அப்படின்னு போக அங்க நம்ம குவாரங் தான் வந்திருக்கான். குவாரங் அவ கைய பிடிக்க வேகமா குவாஷி போய் அவனை கட்டி பிடிச்சுக்கிறா. நான் பயந்துட்டு தெரியுமா யாரோ கொல்ல வந்துட்டாங்கன்னு, நீ வருவ நினைச்சு கூட பாக்கலடா, நல்ல வேற உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல, உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு தான் அந்த வலையில கொடுத்தேன், உன்னை கொன்னுக்கிறதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டென்ஷனா பேச ஆரம்பிக்கிறான். ஆளை பிடிச்சு பாக்குறான், எலும்புலாம் உடையில, லைட்டா சுளுக்கி இருக்கு, மருந்து போட்டா சரியாயிரும், வாங்க தூக்கிக்கிறேன் போலாம் அங்க இருந்து அப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறான். தூக்கலாம் வேணாம், என்னால நடக்க முடியும்னு வந்த வழியாவே நொண்டி நொண்டி வாஷி நடந்து போயிட்டு இருக்கா. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா அவளால சுத்தமா முடியல, விழ போறா. இதுக்கும் மேல தாங்காது, முதுகுல ஏற போறீங்களா இல்லையா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். இங்க ஃபாரங்க வேகமா வேற வழியே இல்லாம முதுகுல ஏறிக்கிறா. ஏண்டா கத்துற, நம்ம முதலாளி பொண்டாட்டி, அது கூட உனக்கு ஞாபகம் இல்லையா, விட்டா வாடி போடின்னு சொல்லுவ போல அப்படின்னு வாஷி கேட்க, உங்களுக்கு தான் டிவோர்ஸ் ஆக போதில்ல, இதுக்கும் மேல என்ன மரியாதை அப்படின்னு இன்னும் நக்கலாவே பேசிட்டு இருக்கான். டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ நீ மரியாதை கொடுக்க மாட்டியா, உனக்கு ஓவரா திமிரு வந்துருச்சு அப்படின்னு வாஷி அவனை திட்ட ஆரம்பிக்கிறா. நீங்க இந்த வேலைக்கார பொண்ணு இருக்கால, அவ கூட என்ன கோத்து விட வேணாம், எனக்கு அது சுத்தமா பிடிக்கல அப்படின்னு குவாரங் சொல்றான். ஏன் பிடிக்கல, என்னாச்சு, அம்மா உன் மேல ஏன் ரத்த பாட வருது, அடிபட்டுச்சா அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல லேசா கீரல் தான், வேற ஒண்ணும் இல்ல, வா போலாம் போலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா மரியாதையை குறைச்சிட்டே வரான். வாஷி பாத்துட்டு அந்த வேலைக்கார பொண்ணு கூட ஏன் உன்னை கோத்து விட கூடாது, என்ன ஆச்சு உனக்குன்னு கேட்க, எனக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு குவாரங் சொல்றான். வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கா, நம்ம வீட்டுல இருக்க பொண்ணா அப்படின்னு கேட்க குவாரங் ஆமான்னு சொல்லிடுறான். ஒரு வேலைக்கார பொண்ணா வாஷி சொல்லிட்டே இருக்கா, அசிஸ்டன்ட் பேர் வரைய. இல்ல இல்லன்னு குவாரங் சொல்லிடுறான். அப்ப மிச்சம் நான் மட்டும் தான் இருக்கேன், அப்ப என்ன உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு விளையாட்டா சிரிக்க ஆரம்பிக்க, லைட்டா குவாரங் ஆமா அப்படின்னு சொல்லிடுறான். இப்படி என்ன ஆமா நான் சொன்ன, காதுல எனக்கு சரியா உழுவுல, இருந்தாலும் காமெடி பண்ணிட்டு இருக்காத, நீ செம்ம ஹேண்ட்ஸமா இருக்க, இல்லன்னுலாம் சொல்லல, ஆனா ஹேண்ட்ஸமா இருக்க பசங்களை லவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிற அந்த குவாஷி எல்லாம் செத்து போயிட்டாடா, இப்ப உயிரோடயே கிடையாது, எனக்கெல்லாம் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணும், அதுவும் இல்லாம நீ சின்ன பையன், என்னோட ஒரு வயசு, அதனால ஒரு வயசு சின்ன பையன் எல்லாம் நான் லவ்வே பண்ண மாட்டேன் புரியுதா அப்படின்னு குவாஷி பேசிட்டு இருக்கா. குவாரங் கேக்குறான், இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் அந்த பாடி கார்டு வேலையில இருந்து ரிலீவ் ஆயிடலாமா அப்படின்னு. கண்டிப்பா ரிலீவ் ஆயிக்கலாம், ஆனா ரிலீவ் ஆயிட்டு எங்க போற அப்படின்னு குவாஷி ஏதேதோ கேட்க, அமைதியா குவாரங் அவளை கூட்டு போறான். என் அண்ணன் நல்லா இருக்காராடா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, எந்த பதிலையுமே சொல்லாம குவாரங் கூட்டு போயிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில குவாஷி எந்திரிக்கிறா. குவாரங் என்னை அம்மா அப்பா வீட்டு கூட்டு வந்துட்டானா அப்படின்னு பாத்துட்டு, அண்ணனுக்கு என்னாச்சு, பெருசா அடிபடல அப்படின்னு கேட்க, வேலைக்கார பொண்ணு அழுதுட்டு இருக்கா. குவாஷி பதறிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. பார்த்தா அவங்க அம்மாவும் அப்பாவும் அவங்க அண்ணனோட சவப்பெட்டியில அழுதுட்டே நின்னுட்டு இருக்காங்க. குவாஷி ஷாக் ஆயிட்டு ஓடி போயிட்டு அண்ணா அப்படின்னு தொடுறதுக்கு போக அவங்க அம்மா பாக்குறாங்க. தொடாத, அவன் மேல கூட கை வைக்காத, ஒன்னாலதான் அவனுக்கு இந்த நிலைமை வந்துருச்சு அப்படின்னு அவங்க அம்மா அழ ஆரம்பிக்கிறாங்க. அவளை தொடவே விடாம தட்டி கத்தி அவளை வெளியே அனுப்பிட்டு இருக்காங்க. குவாஷி அதிர்ச்சி தாங்க முடியாம அங்க இருந்து வந்துட்டு இருக்கா. அவங்க அப்பா அங்க வராரு. இல்லம்மா என்ன மன்னிச்சிரு, நீ ஒன்னும் அழாத, உன் மேல எந்த தப்பும் கிடையாது, உன் அண்ணன் இதுவரையும் எதுக்குமே உருப்படாதவனா இருந்துட்டு இருந்தான், நான் அவன் மேல எத்தனையோ தடவை வருத்தப்பட்டிருக்கேன், ஆனா எப்படி ஒரு ஹீரோ மாதிரி செத்துருக்கான் பாத்தியா, சொந்த தங்கச்சிய உயிரை கொடுத்து காப்பாத்திட்டு அப்புறம் செத்து போயிருக்கான், நீ உயிரோட இருக்கிறதுக்கு உன் அண்ணன் காரணம் ஆயிட்டான், அதனால இவன் மேல இருந்த எல்லா கெட்ட பேரும் ஒரே நாளையே போயிருச்சு, அதுவும் இல்லாம இதுக்கு மேல இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே இல்லடா, நீ மட்டும்தான் எனக்கு முக்கியம், நீ என்ன சொல்றியோ அது மாதிரி செய்யலாம், எல்லாத்தையும் எங்கேயும் விட்டுறலாம், நம்ம 3 பேரும் எங்கேயாவது கிளம்பி போயிடலாம், பத்திரமா போயிடலாம், நான் எவ்வளவு பேராசை பிடிச்சவனா இருந்திருக்கேன்னு என் பையன் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. குவாஷியும் அழுதுட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் குவாரங்கு கிட்ட வேலைக்கார பொண்ணு வந்துடுறா. அடி எதுவும் பட்டுச்சாடா அப்படின்னு கேட்க அவன் பதில் சொல்லாம அங்கிருந்து போறான். அந்த பொண்ணு உடனே தெரியாம பண்ணிட்டேன், ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு அழுதுட்டே பின்னாடியே போயிட்டு இருக்கா. வாஷி அங்க இருந்து வெளியே வந்துட்டு ரொம்ப சோகமா நின்னுட்டு இருக்கா. எங்க பார்த்தாலும் அண்ணன் நிக்கிற மாதிரி இருக்கு. அண்ணா அண்ணா அப்படின்னு கத்திட்டு கூடவே போக அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வரா. உங்க அண்ணன் இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு குவாரங் அங்க ஆப்போசிட்ல வந்துடுறான். வாஷி அவன் கிட்ட போயிட்டு, என் அண்ணன் வந்தான், நீ பாத்தியாடா குவாரங், இப்பதான் நின்னுட்டு இருந்தான்னு சொல்ல, இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு அவனும் ஒரு பக்கம் சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறான். இல்ல இல்ல என் அண்ணன் எனக்கு இருக்கான், பாரு எல்லாரும் எனக்கு இனிமே அண்ணன் இல்லன்னு சொல்றாங்க, எனக்கு இருக்கான் தானே அப்படின்னு அப்படியே கீழே உட்காந்துட்டு கதறி அழ ஆரம்பிக்கிறா. ஆமா எனக்கு நிஜமாவே இனிமே அண்ணன் இல்லதான், அண்ணன் இல்லாத பொண்ணா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குவாரங்குக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே அவளை கட்டி பிடிச்சிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். பக்கத்துல இருக்க வேலைக்கார பொண்ணும் கூட சேர்ந்து கட்டி பிடிச்சிட்டு ஒண்ணும் இல்லன்னு 2 பேரும் சமாதானப்படுத்திட்டே அழறாங்க. அவங்க அண்ணனோட சடலத்தை தூக்கிட்டு போறாங்க. அம்மாவும் அப்பாவும் மட்டும் தான் நின்னு கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல ஈலா நின்னு நடக்கிறதெல்லாம் பாத்துட்டு இருக்கான். குவாஷி இல்ல அப்படின்னு அவனுக்கு தெரியுது. எங்க போனா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். குவாஷி எந்திரிக்கிறா. அப்படியே அழுதுட்டே மயங்கி விழுந்துட்டா போல. உங்க அண்ணனை தூக்கிட்டு போறாங்கன்னு சொல்ல, நான் போறது இல்ல, நான் வரமாட்டேன், அதை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு குவாஷி அங்கேயே படுத்துடுறா.
ஈலான் உள்ள வரான். ஈலானோட குரலை கேட்டு ஹுவாஷி எந்திரிக்கிறா. உங்களை யார் உள்ள விட்டது? எதுக்காக நீங்க உள்ள வந்தீங்க? வேலைக்காரங்க எல்லாம் உயிரோட தான் இருக்காங்களா அப்படின்னு கத்த ஆரம்பிக்க, நான் உன் புருஷன், யாராலையும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது, என்னை விட்டுதான் ஆகணும்னு சொல்ல, புருஷனா, இந்த மாதிரி பேர்லாம் உங்களுக்கு என்ன இருந்து வருது? இங்க இருந்து கிளம்புங்க, நீங்க வரக்கூடாது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் உன்னை கூட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன், கிளம்பு அப்படின்னு ஈலானேவ கைய பிடிக்கிறான். கூட்டு போக போறீங்களா? நீங்களும் அந்த பொண்ணு அவங்க கொஞ்சிக்கிட்டு இருக்கத நான் வந்து என் கண்ணால பாக்கணுமா? அதுக்காக என்ன கூட்டு போறீங்களா? சத்தியமா நான் வரமாட்டேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. நான் ஏற்கனவே இந்த டிவோர்ஸ் லெட்டர் வாங்கிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல என்கிட்ட அது வந்து சேர்ந்துரும். அதுல சீவு கையெழுத்து போட்டிருக்காருங்கிறதால நீங்க என்ன பதில் சொன்னாலும் இதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படின்னு ஹுவாஷி சொல்லிடுறா. சீவு கிட்ட நம்ம 2 பேருக்கும் டிவோர்ஸ் வேணும்னு கேட்டு லெட்டர் வாங்கினியா அப்படின்னு இவன் கோபம் ஆயிடுறான். ஆமா வாங்கினேன், அதுக்கு என்ன பண்ணுவீங்க? இனிமே உங்களை பார்க்க கூட மாட்டேன் அப்படின்னு ஹுவாஷி அங்க இருந்து கிளம்ப அவ கையை பிடிச்சு ஈலான் இழுக்க ஆரம்பிக்கிறான். நடுவுல அந்த நேரம் கரெக்டா ஹுவாரங் உள்ள வந்துடுறான். தடுத்து நிறுத்துறான். எவ்வளவு தைரியம் உண்டா அடிமை நாயே, இங்க இருந்து வெளியே போ அப்படின்னு ஈலான் ஹுவாரங்க திட்ட ஆரம்பிக்க, நான் மேடம் சொல்ற பேச்ச மட்டும் தான் கேட்பேன், வேற யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஹுவாரங் சொல்லிடுறான். அவனை பார்த்து பயங்கரமா கடுப்பாயிட்டு ரொம்ப நெஞ்சிலேயே ரொம்ப வேகமா ஈலான் அட்டாக் பண்ணி விட்டுறான். வாஷி கத்த ஆரம்பிக்கிறா. வெளியே போன்னு சொல்றல, கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே அடிப்பட்ட ஹுவாரங்குக்கு இன்னும் அடிபட்டுறது அவன் அடிச்சதில்ல. உடனே திரும்பி பார்த்து ஈலான் சொல்றான், உனக்கு டிவோர்ஸ் பண்றதா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா சரி ஓகே, டிவோர்ஸ் நான் உனக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹுவாஷியை பாக்குறா. நேரா போய் உங்க பொண்டாட்டி மூயா இருக்கால, அவகிட்ட சொல்லுங்க, 2 உயிர் அவ எனக்கு கடமைப்பட்டிருக்கா, அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அனுப்பி வைக்கிறா. அதுவும் அழுதுகிட்டே. ஹுவாஷி நேரா ஹுவாரங்க திரும்பி பாக்குறா. உனக்கு என்னாச்சு? ரொம்ப வீக்கான மாதிரி இருக்க, அடி எதுவும் பட்டிருக்கா அப்படின்னு கேட்க, இல்ல அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ ஒண்ணும் பண்ணு, இப்ப நேரா டாக்டர்கிட்ட போ, ப்ளீஸ் போ, டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு வா அப்படின்னு சொல்லிடுறான். சீவு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட பேசிட்டு இருக்கான். எல்லாம் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு, ஜி ஃபேமிலி ஃபுல்லா உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு சொன்னீங்க, ஆனா கொலை பண்றதுக்கு நெஞ்சு கிட்ட கத்திய கொண்டு வந்துட்டாங்க. என்ன நடந்துட்டு இருக்கீங்க? ஏதாவது உருப்படியா கவர்னன்ஸ் பண்றீங்களா இல்லையா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். மஜிஸ்ட்ரேட் பாக்குறாரு. இல்லங்க, எனக்கு ஏதோ ஹுவாஷி ஃபேமிலி இருக்காங்கல்ல, அவங்க மேலதான் டவுட்டா இருக்கு, ஒருவேளை அவங்கதான் இந்த மாதிரி ஆளுங்களை செட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்க சிரிக்கவே ஆரம்பிச்சிட்டான் சீவு. வேற எதுவும் பண்ண தெரியல அப்படின்னா கண்டதையும் சொல்லுவீங்களா? இப்பதான் தெரியுது உங்க நாடு நிலைமை ஏன் இவ்வளவு மோசமா இருக்குன்னு. போய் உருப்படியா கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க அப்படின்னு சீவு திட்டி வெளியே அனுப்புறான். வாஷி ரொம்ப சோகமாவே இருந்துட்டு இருக்கா. அன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு வெளியே போகணும்னு தோணுது, கிளம்புறேன் அப்படின்னு 2 வேலைக்கார பொண்ணுங்களை மட்டும் கூட்டிட்டு வெளியே வரா. வாரும் டாக்டர் கிட்ட போயிருக்கான் போல. இந்த விஷயம் சீவுக்கு தெரியுது, வாஷி வெளியே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இப்பவே நான் போய் அவளை பார்க்க போறேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி டிவோர்ஸ் லெட்டர் இருக்குல்ல அதையும் எடுத்துட்டு விறுவிறுன்னு கிளம்பி போறான். வாஷி அவங்க அண்ணனோட சமாதிக்கு தான் போறா. பல மணி நேரமா அங்கேயே உட்கார்ந்துருக்கா, எந்திரிச்சு போகிறதுக்கு மனசே இல்லாம. ஆனா நீ நல்லா தானே இருக்க, இப்பயாவது நிம்மதியா இருப்பல்ல, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா அவ திரும்பி பாக்குறா. வேலைக்கார பொண்ணுங்களோட அங்க பார்த்தா நம்ம சீவு அவரோட அசிஸ்டன்ட் 2 பேருமே நிக்கிறாங்க. வாஷி அவங்கள பார்த்து தயங்கி நின்னுட்டே இருக்க. சீவு பக்கத்துல வரான். இப்போ நீ ஓகே தானே அப்படின்னு. எவ்வளவு நேரமா இங்க நிக்கிறீங்க அப்படின்னு வாஷி கேக்குறா. 1 மணி நேரமா நான் நின்னுட்டு இருக்கேன். பரவாயில்ல, நீ அழுது முடிச்சிட்டல, அழுது முடிச்சா இந்த இடத்துல இருந்து போலாம், நீ எப்படியும் இங்க வருவேன்னு எனக்கு தெரியும், உன்னை பாக்குறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன், உன்கிட்ட முக்கியமா ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னு டிவோர்ஸ் லெட்டரை கொடுக்குறான். வாஷி இதை எடுத்து பாக்குறா. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு, கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கியா அப்படின்னு சீவு கேக்குறான். இது ஒரு வேலைக்கார பையன் கிட்ட நீங்க கொடுத்து விட்டுருக்கலாம், இந்த நேரத்துல நீங்களாவே என்ன பார்த்து கொடுக்க வர்றது சரியா இருக்காது, யாராவது தப்பா நினைப்பாங்க அப்படின்னு சொல்ல, இதுக்கும் மேல உனக்கு யாரோட பொண்டாட்டிங்கிற அடையாளம் கிடையாது, அதனால உன்னை பாக்குறதுக்காக தான் இங்க வந்தேன் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். வாஷி கொஞ்சம் ஷாக் ஆயிடுறா. நீங்க பேசுறது தப்பா இருக்கு, நான் கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சீவோ பின்னாடியே வந்துட்டு இருக்கான். யார் அட்டாக் பண்ணாங்கிறத கண்டுபிடிக்கவே முடியல, ஜி ஃபேமிலி அப்படின்னு சொல்றாங்க, ஆனா 2 விதமான அட்டாக் நடந்த மாதிரி இருக்கு, உனக்கு ஏதாவது இதுல டவுட் இருக்கா அப்படின்னு நம்ம சீவு கேட்க, எனக்கு எந்த டவுட்டும் இல்ல, 2 பேர் வந்திருக்கலாம்னு எனக்கும் தோணுது, அவங்க 2 பேருக்கும் வேற வேற கோல்ஸ் இருந்திருக்கும்னு தோணுது அப்படின்னு வாஷி சொல்றா. அந்த நிலைமையிலே இதை நோட் பண்ணிருக்க, நீ பெரிய ஆள் தான் அப்படின்னு வாஷியோட கையை அவன் பிடிக்க ஆரம்பிக்க, கையை விடுங்க அப்படின்னு வாஷி கத்த ஆரம்பிக்கிறா. இங்க பாரு, இதுக்கும் மேல நான் சொல்லிட்டேன்ல, நம்மள தடுத்து நிறுத்துறதுக்கு யாரும் இல்லன்னு சொல்றேன்ல அப்படின்னு நம்ம சீவு கேட்க, ஏன் மூயா மேல இருந்த பாசம் உங்களுக்கு போயிடுச்சா? அவ மேலதானே உங்களுக்கு அவ்வளவு காதல் இருந்தது, உங்க பார்வையிலேயே தெரிஞ்சதே அப்படின்னு வாஷி சொல்லிட்டு இருக்கா. நானும் அன்னையில இருந்து பாத்துட்டு இருக்கேன், நீ ஏன் மூயாவை பத்தி இழுத்து பேசுறேன்னு எனக்கு தெரியவே இல்ல. நான் முதல் தடவையில இருந்து உன்கிட்ட பேசும்போது உன் மேல இருக்கிற பாசத்தை வச்சு மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன், எனக்கு வேற யார் மேலயும் பாசம் கிடையாது, நீதான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. என் கண்ணுல அந்த காதல் தெரிஞ்சதுன்னா அது உனக்காக மட்டும்தான், வேற யாருக்காகவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நம்ம 2 பேரும் இனிமே ஒரு புது வாழ்க்கையை நம்மளால ஆரம்பிக்க முடியும், எந்த பிரச்சனையும் இருக்காது, இப்பதான் எந்த தொந்தரவும் இல்லங்கிறதுக்காக நான் உன்னை கேட்கறதுக்கு வந்திருக்கேன், பாரு நான் உன் பக்கத்துல தானே நிக்கிறேன் அப்படின்னு சொல்ல வாஷி ஒரு ஸ்டெப் பின்னாடி போறா. பாருங்க,
இப்ப தூரமா இருக்கும், என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. ஆனா சீவு அவன் பக்கத்துல வரான். இப்ப பாரு, நான் மறுபடியும் பக்கத்துல வந்துட்டேன், என் கைய புடிச்சுக்கோ, இப்ப மட்டும் நீ தலையை லேசா ஆட்டினா போதும், அந்த சம்மதத்தை மட்டும் வச்சுட்டு இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நான் சரி பண்றேன், நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன், என் கைய பிடிக்கிறதுக்கு நீ ரெடியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இவன் கைய பிடிக்கலாமா பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வாஷி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கா. அத்தோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.